ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்க்குறது வேளச்சேரி. வேளச்சேரி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் மக்கள் ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஒன் பிளேஸ் அனதர் மைக்ரேட் பண்ணி வர்றவங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பாட்டாக இருக்குது. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கோரா ஃபுட்டு, ஸ்ட்ரீட் உமன், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. பாரிஸ் கார்னரில், கீழ்பாக்கில், அண்ணா நகரில் கிடைக்காத ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்குது. இது பாருங்கள், கியூஃபா. இது பார்த்தீங்கன்னாவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது டேஸ்ட் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இடியாப்பன்னு சொல்லலாம். எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த டூனாவை சாப்பிடாத ஆளு கூட. அது தள்ளி வந்துட்டோம்னா கறி தோசையில் இந்த நார்த் இண்டியன் கறி தோசை போடுறாங்க. கறி தோசைக்கும் நார்த் இண்டியனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது தெரியவே இல்லை. ஆனால் இந்த மதுரை எல்லா இடத்தையும் கலக்கிற மாதிரி இந்த நார்த் இண்டியனையும் கலக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லணும். கறி தோசை அவ்வளோ அழகாக டேஸ்டியாக போட்டு கொடுத்தான்னா நம்ப முடியுங்களா? அவங்களால நம்ப முடியாது. ஆனால் நான் சாப்பிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். இவ்வளோ அழகாக எந்த அளவுக்கு பேஷண்ட்டாக கேட்குறேன், இது என்ன தோசை? கறி தோசை, மட்டன் கறி தோசை அனுசரிச்சுட்டு சொல்கிறேன். அவ்வளோ இதுவாக இருக்குது. நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சேரில் போய் உக்காந்துட்டோம்னா ரெடியான பிறகு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். ரெண்டாவது, எல்லா பொருட்களுமே நீங்கள் பார்க்குறப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப காசு பே பண்ணால் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு பிறகு கொடுக்குறேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது நான் சாப்பிட்ட இடம் காரா ஃபுட். இன்றைக்கி ஒரு மியூசிக் சின்ன பசங்களை ஊக்குவிக்கணுன்றதுக்காக ஒரு மியூசிக்காக நடந்துகிட்டு இருந்துச்சு. அது கூட கொடுக்குற இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த பக்கம் வரப்பெல்லாம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதே காரா ஃபுட்டில் சாமை தோசை. இந்த திணைகளெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ நிறைய பேர் சிறுதானிய உணவுகளை விரும்புகிறாங்க. அது மாதிரி நான் கேள்விப்பட்டது, அங்கே சாப்பிடக்கூடிய என் மனசு இது பண்ணுது என்னென்னு திணை தோசை. இந்த திணை தோசை சாமையெல்லாம் இது பண்ணிவிட்டு மக்கள் எல்லாருமே பண்டைய காலத்துக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு சிறுதானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பல்லவர் காலம், சங்க காலத்திலருந்தே இருக்குது. நிறைய பேருக்கு நடைமுறை தெரியாமல் இருந்தது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு நல்ல விஷயம். நீங்கள் கூட எப்போவும் வந்தாலும் இந்த இடத்துல வாங்கி சாப்பிடுங்க. ரேட் கம்மி தான், கொஞ்சம் கூட இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது பார்சலுக்காக நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். ஸோ இதையும் நம்ம சொல்லணும் இல்லையா? எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டை மக்களுக்காகவும் வாங்கிட்டு போவேன். நீங்கள் எப்போனா டைம் கிடைக்கிறதோ இந்த கோரா ஃபுட்க்கு வாங்க. இது பாருங்கள், ஒரு கார தோசை. இது கூட இட்லி, இந்த இனிப்பு வகைகளும் சேர்த்து வச்சு இந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா என்னை மெய்மறக்க செஞ்ச ஒரு என்னதுன்னு சொன்னேன்னா கேழ்வரகு சேமியா புட்டு. ரெண்டாவது நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பொடி இட்லி, மசாலா பொடி இட்லி, நெய் இட்லி ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மசாலா ரொம்ப தூக்கலாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு. எல்லாருமே பொறுமையை கடைப்பிடிப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க, ரொம்ப இது பண்ணி கொடுக்குறாங்க. நான் பார்த்தது ரொம்ப கிராண்டான ஒரு நான்வெஜ் ஐட்டம்ஸ் இதுதான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இங்கே சாப்பிட்டது என்னென்னா ஒரு பரோட்டா குருமா தான் சாப்பிட்டோம். நான்வெஜ் அந்த புரோட்டாசின்றதுனால யாருமே வெஜ் போகலை, நான்வெஜ் போகலை. அதனால வெஜ் போடணும். எனக்கு மனசு உறுத்திட்டே இருந்தது இந்த ப்ரானையும் சிக்கனையும் மட்டனையும் பார்க்குறப்ப. சரி, பார்த்தாச்சும் மனசை தேத்திப்போம். இந்த ஆப்பம் பாயா சான்ஸே கிடையாது. மறக்காமல் இங்கே விசிட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பம் பாயாவுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடுங்க. 2 விதமான ஆப்பம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்பம் தேவையோ அந்த ஆப்பமும் ப்ளஸ் பாயாவும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட்டு இந்த பக்கம் பாருங்கள், ஒரு மசாலா பால் ஆளையே மயக்கக்கூடிய அளவில் அந்த ஆடைகளை நல்லா கொதிக்க வச்சு மேலே ஆடை வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. இது புதுவிதமான கச்சோரி. எப்போ கையிலேயே எப்படி மழைன்னு இங்கே சுற்றுறான் பாருங்கள். அதை சுற்றி கொடுத்து சூடு பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ சொல்லவே முடியாது. ஒரு பால் சைஸில் இருக்குது.
நீங்களாம் ஒன்றாலாம் சாப்பிடவே முடியாது. பட் இருந்தாலும் இது புதுசுன்றதுனால ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் என்னை மயக்குனது என்னென்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் தான். என்ன ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இது, அந்த ஐஸும் சரி அந்த கலரும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக நாங்கள் சாப்பிட்டு இந்த பைனாப்பிள் தான் வந்து மனசை மயக்கிடுச்சு. சொன்னால் வார்த்தைகளே கிடையாது. இந்த 5 பேருக்கு ஒன்று எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் ஸ்ட்ராபெரியா பைனாப்பிளா என்ன சொல்கிறது லெவெண்டரா கண்ணை மூடிட்டு என் கைக்கு எது வேணுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கிடைச்சது தான் எனக்கு இந்த வாட்டர்மெலன். இந்த வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல, பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லையா? முதல்ல நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போகணும். அந்த ரவுண்டில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உக்காந்தாதான் உங்கள் கவுண்டரில் நீங்கள் பே பண்ண பில்லுக்கு உண்டான ஆட்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்பிளேயில் இருக்கும். தேவையானதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சாரி. அது மாதிரி எங்களுக்கு பிடிச்சது இந்த வடைப்பாவை அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் வந்துட்டு சென்னை வாசியாக இருந்தாலும் நான் பாம்பே நினச்சி போக வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். பர்த்டேக்கு வந்துச்சுன்னா என்னெல்லாம் இருக்கும்ன்றதை கேட்டு விசாரிச்சுக்கிறதுக்காக. பட் நெக்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து இந்த பிளாக்பெர்ரி வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுக்காக ஒரு சாம்பிள் பீஸ் கொடுன்னா கொடுக்க மாட்டேன், நீங்கள் கேக்காக தான் வாங்கணும்னு சொல்லிட்டான். போடா நீயும் கேக் ஒன்றும். ஆனால் 2வது நாளே வந்துட்டு அந்த கடையில் போய் இந்த கேக்கை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப அந்த ஷாப் கீப்பர் சொன்னார், சாரி சார் சாம்பிள் கொடுக்கல, பரவாயில்ல நாங்கள் கேக்கே வாங்கிட்டோம், கேக்கே சாப்பிட்டுடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வகையானது ஒன்று இருந்துச்சு. அதில் இந்த ஒரு கேக்கு வித்தியாசமாக பட்டுச்சு. அது என்னென்னு சொன்னோம்னா கடைசியில் பார்த்தா தான் தெரிஞ்சது இந்த சாக்லேட்ஸ். அதை தள்ளி இங்கே வந்தோம்னா இந்த ஃப்ரூட்டை வந்து ஒரு கலக்கு இந்த ஸ்ட்ராபெரியை பாட்டிலில் வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் போயிட்டு ஒரு நைஸாக ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம், இந்த பாட்டில் ஃப்ரீ தான் போல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா காசு மேலே காசு வந்து சொல்கிறான், பாட்டெல்லாம் படிக்கிறான். அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தாலும் அந்த லைட் மியூசிக் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த காரா ஃபுட்டில் வந்துட்டு என்கரேஜ்மெண்ட்டும் நடக்குது. வர பப்ளிக் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். மியூசிக்னால் என்ன, எந்த அளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டேலண்டடாக இருக்கிறாங்கன்றது அப்படியே ஒரு வியூ பார்த்துடலாமா. இந்த கோரா ஃபுட்டில் மக்கள் எவ்வளோ வந்திருக்காங்க, எவ்வளோ ஃபுட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டால் இருக்குன்றதே நீங்கள் பார்க்கலாம். எப்போல்லாம் நீங்கள் வேலைச்சேரி வரீங்களோ இந்த கோரா ஃபுட்டில் விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்ஸுடைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ண நான் போடுற எல்லா வீடியோக்குள்ளேயும் உங்களுக்குள்ள வந்து சேரும். அதே மாதிரி இது முடித்த உடனே நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் வந்துட்டு வேலைச்சேரியிலே சரியான வந்துட்டு என்ன சொல்கிறது, வார்த்தைகள் இல்லை, ஆனால் நாக்கில் எச்சில் ஊறும் அந்த இடத்த பார்த்த உடனே. அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம இந்த கொரோனா அந்த இந்த என்ன சொல்கிறது இதுக்கு பேர், இது வந்து வெஜ்ஜு, நான்வெஜ் கிடையாது, இது வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. ஆனால் இப்போ போடுறது எல்லாமே வந்து சிக்கனு. அப்படி நம்ம பார்த்துட்டு வந்த இடம்தான் வடைப்பாவ். இந்த பிரிட்ஜு கீழே சென்னை சில்க் பக்கத்தில் இருக்கிற வடைப்பாவை தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, இதுதான் வந்துட்டு இன்றைக்கி பெரிய ஐக்கானாக இருக்கிற வேளச்சேரியில் இருக்கிறது. இது தைப்பூரி சாப்பிட்டோம். பானிபூரி, தைப்பூரி, சேவ்பூரி, பேல்பூரி, என்ன வடைப்பாவ், என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ இந்த கடையில், ஒரு தள்ளுவண்டி கடையில் கொடுக்குற டேஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். மக்கள் வெள்ளம்ங்க, என்ன மாதிரி இருக்குதுன்னா க்யூ, எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்ன நம்ப மாட்டீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பானிபூரி, பேல்பூரி போட்டுட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் வடைப்பாவு போட்டுட்டு இருப்பான், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாவு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள் வடைப்பாவு எப்படி பார்சல் பாமிச்சிட்டே இருக்கிறாங்க பாருங்கள், வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த போடாக்கா இந்த பாம்பே வடைப்பாவை மிஸ் பண்ணிடாதீங்க. இது சென்னை சில்க் பக்கத்தில் தான் இருக்குது. இது தள்ளி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தான் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற